ஹாய் டம்மா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நான் அக்கா வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையிலேருந்து எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப டென்ஷன் ஏறுது. நேத்தே அந்த வீடியோ நான் இது பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். நமக்குன்னு ஒரு 7:30 வர மாரி ஏதாச்சும் ஒரு வந்துட்டே இருக்கு. நேத்து காலையில ஷூட் பண்ணலான்னு பார்த்தா, என்கிட்ட மைக் கிடையாது, ட்ரைபாட் கிடையாது. ஒரே தலைவலியா போச்சு. கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஐயோ! என்னடா இது இந்த மாரி டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, அதுதான் சரி இப்பயாச்சும் போட்டுடலான்னு பார்த்தா, காலையிலேருந்து ஒரு 7 டைம் கிட்ட நானு ரிஹர்சல் பார்த்துருப்பேன் போல இருக்கு. ஆனா, ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு. சரிடாம்மா, நான் வந்து இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணுறேன் நான். ஓகேவா? ஏன்னா இதுக்கு மேல என்னால முடியாது. ஃபுல்லா ரொம்ப டென்ஷன் ஆகுது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாட்டி அவங்களுடைய ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து இப்போதைக்கு ஒரு 70 வயசு வச்சுக்கலாங்களேன். 70 வயசு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல என்னன்னுட்டு. இப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசில் வந்து அவங்க பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு உனக்கு வேணாடா, இந்த பொண்ணு சரிப்பட்டு வராதுன்னு எவ்வளோ எடுத்து சொல்லி கூட அவங்க கேட்கல. கேட்காம கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன நல்லா அழகா இருப்பாங்க. நல்லா அழகா இருக்கிறதுனால இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, சரி இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவா நின்னுட்டாரு. அவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இல்லப்பா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல. செட் ஆகுற மாரியும் தெரியல. எவ்வளோ எடுத்து சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தை எல்லாரும் இப்ப சொல்ற மாதிரி தான். நான் தற்கொலை பண்ணிப்பேன். இல்லன்னா செத்துருவேன். ஒரே ஒரு பையன் என்ன பண்ண முடியும்? 2 பொண்ணுங்க. ஒரே ஒரு பையன் செல்லம். சரி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, சரி சொல்லி கல்யாணத்துக்குலாம் ஒத்துட்டு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சுயரூபம் தெரியுது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, மாமியார் ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுறது, மாமனார் ஒரு மாதிரி பேசுறது, இப்படியெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ரொம்ப பிரச்சனை பண்ணி மனசளவுல ரொம்ப காயப்படுத்தி, இவங்க இந்த வீட்ல இருந்தாங்கன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த தாயார கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல விட்டுர்றாங்க. ஆர்ஃபனேஜ்ல விடும்போது, இப்போ அவங்கள வந்து வேற ஒருத்தவங்க வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஆர்ஃபனேஜ்ல அவங்க இல்ல. மகன் மாதிரி அவங்க வச்சு பார்த்துட்ருக்காங்க. அந்த தாய்கிட்ட கேட்கும்போது அவங்களுடைய ஏக்கம் என்னன்னா, அவங்களோட நான் பேசுவேன். பேசும்போது அந்த தாயுடைய ஏக்கம் என்னன்னா, என் புள்ள ஒரு தடவ கூட வந்து பார்க்கவே இல்ல என்ன. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைங்க எனக்கு பேர பிள்ளைங்கலாம் நெறைய இருக்குமா. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறாங்க. என் பையன் என்ன வந்து பார்க்கவே இல்ல. ஒரே ஒரு பையன் செல்லமா நான் வளர்த்தேன். இன்னைக்கு என்ன வந்து இப்படி கொண்டு வந்து விட்டுட்டான். அ அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய பேர் சொல்லி, அதாவது இப்ப அவங்க வச்சு பார்த்துக்கிறாங்க. அவங்களுடைய பேர் சொல்லி, "இவன் தான் எனக்கு புள்ளையா இருக்கான். என்ன பார்த்துக்கிறான். நான் பெத்துக்கலனாலும் என்னுடைய புள்ள இவன்." இந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பான்னு நான் நெனச்சு பார்க்கல. அவங்க ஒரு ஆள மட்டும் தான் வச்சு பார்க்குறாங்க. இது ஆர்ஃபனேஜ் கிடையாது. ஆர்ஃபனேஜ்லேருந்து கூட்டிட்டு வந்து இவங்க பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, ஆனா அந்த தாயுடைய உள்ள என்ன தேடுதுன்னா, அவங்களுடைய கண்டிஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது கூட, இந்த சூழ்நிலையில கூட அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, என் புள்ள வந்து பார்க்கணும், என் பேர பிள்ளைங்கள பார்க்கணும், என் புள்ளைய பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது. என் புள்ள என்ன தேடி வருவான்னு நான் பார்க்குறேன். ஆனா இல்லம்மா, எனக்குன்னு யாரும் இல்லாத மாதிரியே இருக்கு. அப்படின்னு அவங்க சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக தான் சொல்றேன். எனக்கு இந்த விஷயத்த எதுக்காக தான் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இந்த மாரி நெறைய பேரு இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். நெறைய பேர் இந்த காலத்துல ஆர்ஃபனேஜ்ல விடுறது தானே, அப்படி சொல்லிட்டு நீங்க இது பண்ணலாம். ஆனா உங்க தாய் மேல நீங்க எவ்ளோ பாசம் வச்சிருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம், அந்த பாசம் வந்து கன்டின்யூ பண்ண முடியும் அப்படின்னா, அது உங்க மனைவி கிட்ட மட்டும் தான் இருக்கு. அந்த தாய நீங்க பார்த்துக்கிட்டாலோ, அந்த தாய்க்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாலோ, அவ வந்து இதெல்லாம் வந்து குறை கண்டுபிடிக்கிறவளா இருக்கக்கூடாது. ஏன் உங்க அம்மாக்கு செய்ற? ஏன் உங்க அப்பாக்கு செய்றன்னு கேட்கிறவளா இருக்கக்கூடாது. ஏன்னா, அந்த உறவுன்னு வர்றதே ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா இப்படின்ற உறவு வந்து தம்பியோ, அண்ணனோ அவங்களுக்கு வந்து அந்த செய்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அத வந்து ஒரு பாசம் இருக்கு. அது எப்படி சொல்றது? அந்த தாய் கூட பிறந்த ரத்தம், அந்த ஒரு உணர்வு இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த மனைவி சொல்லும்போது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்ப என் கணவரும் வந்து தங்கச்சிங்களோட அக்கா தங்கச்சிங்களோட பிறந்தவர் தான். ஆ எப்படி சொல்றது? கூட பொறக்கல. பட் வந்து அவங்களுக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், செய்யுங்க. அவங்களுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செஞ்சுடணும். ஏன்னா, அந்த பாசம் வந்து எப்பவுமே விட்டு போக்கூடாது. அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க? நமக்கு என்ன பார்த்தாங்க? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. செய்றாங்களோ, செய்யலையோ, உங்களுடைய ரத்தம், உங்களுடைய கூட பொறந்தவங்க தயவு செஞ்சு ஏன்னா அதுக்கப்புறம் அந்த உறவு தன்மலுக்கு திரும்ப கிடைக்க போறது கிடையாது. அதனால வந்து நீங்க செய்ய வேண்டியத நீங்க செஞ்சுருங்க. அதேபோல மனைவி பேச்ச வந்து எது எதுல கேட்கணுமோ, அது அதுல மட்டும் கேளுங்க. எல்லாத்துலயும் மனைவி பேச்ச கேட்டு தாய் தகப்பன நடுத்தெருவுல மட்டும் விடாதீங்க. அத விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. ஏன்னா, உங்களுக்காக அவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கும்போது, அவன் பண்ணும்போதெல்லாம் நான் யோசிக்கிறேன். நாளைக்கு வந்து இந்த மாரி ஒரு சூழ்நிலை நமக்கு வருமா? அப்படி வர்ற அளவுக்கு நான் என் பிள்ளைய வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது மாரி தான் நெனைப்பேன்.
இன்னும் அப்படியே ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவன் கையில் நம்ம உட்காந்து சாப்பிட்ற நிலமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பார்த்து ரொம்ப மனசு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு வஸ்ட்டாக வந்து ஒரு பெண் அப்படின்றவங்க வந்து ஒரு இரக்க குணத்தோடு இருக்கிறவங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். பல வருடங்களாக ஆதி முதல்ல இருந்து நம்ம அதை தான் பார்த்துட்டு வரோம். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பெண்களுக்கு மனசாட்சியே இல்லாமல் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. பெண்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கருணையின் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் தாய் குழந்தைய கொலை பண்ணுற ரொம்ப மோசமான காலத்தில் நம்ம இருக்கோம். நீங்கள் கொஞ்சமாவது யோசிங்க. உங்கள் பிள்ளைங்களை பற்றி யோசிங்க. அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் பிள்ளைங்க அதை நாளைக்கு உங்களுக்கு பண்ணுவாங்கன்றதை நல்லா யோசிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்கள் மாமனார் மாமியார் வந்து இருக்க போகிற கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்தில் அவங்கள தாய் தகப்பனை போல் ரொம்ப பாசமாக பார்த்துக்கோங்க. அதே போல் கூட படுக்கையாக இருந்தால் கூட அவங்க மேலே வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செய்வீங்க இல்லையா? படுக்கையிலேயே அந்த பிள்ளைங்க பாத்ரூம் போயிட்டாலோ இல்லை டாய்லெட் போயிட்டாலோ நீங்கள் அதை க்ளீன் பண்ணுவீங்கல்ல, உங்கள் குழந்தையா இருந்தால் அதை க்ளீன் பண்ணுவீங்கல்ல, தயவு செஞ்சு அதை வந்து முகம் சுளிக்காமல் இருக்கிற கொஞ்ச நாள் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அவங்க வந்து உங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படணும். அந்தளவுக்கு தயவு செஞ்சு பார்த்துங்க. நடுத்தரில் மட்டும் விட்டுறாதீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டன் வரும். அது எந்த முறையிலையாவது உங்களுக்கு ரிட்டன் வந்துடும். அந்த பாவத்தை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. உங்கள் கணவரே பார்க்கலனாலும் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள பார்த்துக்க சொல்லுங்கள். நல்லா பொறுப்பாக பார்த்துங்க. அந்த பெட்லேயே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்கள தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பாருங்கள். உங்ககிட்ட நான் அதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அதே போல் தம்பிங்களுக்கும் தங்கச்சிங்களுக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் சொன்னேன். தயவு செஞ்சு யோசிச்சுங்க. இது லைஃபு. அழகுன்றது மட்டும் கூட வராது. காசு பணன்றது தயவு செஞ்சு நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு வயசு இருக்கும். அதுக்கான வயசு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். எப்படியாவது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அதுக்காக ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு வந்தாதான், நல்லா படிச்சுட்டு வந்தாதான் அவள் வெல் செட்டில் ஃபேமிலியா, அவள் என்ன கொண்டு வரான்றதை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இதை விட ஒரு கேவலம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆண் பிள்ளை அவனுக்கு உண்டான இது என்னென்னா ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதும் அவன் உழைத்து குடும்பத்தை காப்பாற்றுறதும் அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதனால் தயவு செஞ்சு அதை பொறுப்பாக செய்யுங்க. பெண்கள் இடத்துலேருந்து எதிர்பார்க்காதீங்க. வரதட்சணையை தயவு செஞ்சு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களை நீங்களே விற்கிற மாதிரி அது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.